So kinetic energy formula enna? First rolling motion enna? Translational plus rotational motion. Correct? Translational plus rotational motions. அப்போ kinetic energy எழுதுனோம்னால என்ன பண்ணலாம்? Translational kinetic energy formula என்ன? 1/2 mv square plus rotational motionக்கு 1/2 I omega square. கரெக்டா? 1/2 I omega square. இப்போ சொல்லுங்க, velocity, linear velocity, the relation between linear velocity and angular velocity என்ன சொல்லலாம்? V equal to r omega. அப்போ v square equal to r square omega square போடலாம். Next, we know that moment of inertia formula என்ன எழுதலாம்? massல I equal to mk square போடலாமா? mk square. இது ரெண்டையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் kinetic energy என்ன வரும்? kinetic energy for rolling motion equal to 1/2 அப்படியே இருக்கட்டும். சரியா? m அப்படியே இருக்கு. r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m k ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? k ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதில் எதெல்லாம் காமனாக வெளியில் எடுக்கலாம்? half m ஒமேகா ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும்? r ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர். ஸோ இதுதான் kinetic energy for rolling motions. Okay, kinetic energy for rolling motions. இப்போ இதில் கொஸ்டின் எப்படி ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்னா, kinetic energy for ஒரு சர்க்குலர் ரிங் எடுத்துக்கங்களேன். ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது, சர்க்குலர் ரிங்கு. ஓகேவா? இப்போ இந்த ரிங்கு ரோல் ஆகும்போது வாட் இஸ் த kinetic energy? வாட் இஸ் த kinetic energy? ஓகே, இப்போ ரிங்குக்கு 1/2 m ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஆர்ன்றது ரேடியஸ் தெரியும், r ஸ்கொயர். கேன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஃபார் ரிங்குக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன? ஆரா? நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், r ஸ்கொயர். அது r ஸ்கொயர். அப்போது 1/2 m ஒமேகா ஸ்கொயர் 2r ஸ்கொயர் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா, ஃபார் ரோலிங் மோஷனுக்கு ரிங்காக இருந்தால் kinetic எனர்ஜி ஃபார்முலா m ஒமேகா ஸ்கொயர் r ஸ்கொயர். இப்போ இதில் டேட்டா கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் த ரிங்கு ஆர் ரேடியஸ் ஆஃப் த ரிங்கு, ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் kinetic எனர்ஜி கால்குலேட் பண்ணிக்கலாம்.